Hey, hi, hello, everyone. Welcome to CyberTC. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது கான்செப்ட் அப்படின்னு சொல்லாமல் நம்ம ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக நிறைய டைப் ஆஃப் காம்படிவ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக நம்ம கேட்டிருப்பாங்க. அதாவது ஒரு பீம் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணி ஒரு சர்டன் டைப் ஆஃப் லோடிங் தரும்போது அந்த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் என்ன ஆகும், இல்லை வந்து அந்த ஸ்ப்ரிங்கோட டிஃப்ளெக்ஷன் என்ன ஏற்படும் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் லோடுக்கு அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் சப்போஸ் நம்மளுக்கு கேட்டாங்க அப்படின்னா எப்படி வந்து வித்தின் எ மினிட் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா நம்ம இந்த செக்ஷனை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசிக்காகவே ஒரு 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் மை 4 ஸ்டெப்ஸ் ஐ எம் கோயிங் டு ஃபாலோ டு சால்வ் தீஸ் டைப் ஆஃப் மாடல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அந்த பீமை வந்து ஒரு ஸ்ப்ரிங்காக ஃபஸ்ட்டு நான் மாடல் பண்ணோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு யூஸ் த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இஸ் நத்திங் பட் W ஈக்குவல் டு K டைம்ஸ் ஆஃப் டெல்டா. அண்ட் தேர்ட் ஈக்குவலன்ஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் மறுபடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் லோட்ஸ் வந்து சேம் வந்துச்சுன்னா அது வந்து சீரிஸ் கனெக்ஷன், அண்ட் லோஸ் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா பேரல் கனெக்ஷன். கன்ஃபியூஸ் ஆகுதுல? ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் வே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இது மாதிரி ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேண்டிலிவர் பீம் தந்துட்டு தென் சே இந்த பாயிண்ட்ல வந்து நான் ஒரு ஸ்ப்ரிங் இது மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். செகண்ட், இதே கேண்டிலிவர் பீம் என்கிட்ட இருக்கு. தென் இந்த இடத்துல மறுபடியும் இப்படி ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதில் எது வந்து சீரிஸ் கனெக்ஷன் எது பேரல் கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு பிகம் மை பேரல் கனெக்ஷன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே நேராக போயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பிகம் மை சீரிஸ் கனெக்ஷன். அவ்வளோதான். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணியே நம்ம வந்து சொல்லலாம். மீன் கொஸ்டினை பார்த்தே சொல்லலாம் இது வந்து சீரிஸ் கனெக்ஷனா பேரல் கனெக்ஷனா அப்படின்ட்டு ஈஸியாக சொல்ல முடியும். எப்படின்னா கொடுத்தப்பட்ட பீமோட அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து சீரிஸ் கனெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீன் ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்குது இங்கே வரைக்கும். லெட்ஸ் இது வந்து பாயிண்ட் நம்பர் பி, இது பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். இந்த பி பாயிண்ட்லேருந்தே நான் வந்து மறுபடியும் ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ என்னோட லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமாக அப்படி இருக்கனால அது வந்து சீரிஸ் கனெக்ஷன் ஆகிடும். அதுவே இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து பாட்டம், அதாவது கீழே அட்டாச் பண்ணியிருக்காங்க, இல்லை இதே ஸ்ப்ரிங்கை வந்து மேலே கூட அட்டாச் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி மேலே கூட இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பெர்பெண்டிகுலர் அந்த பீமோட ஓரியன்டேஷனுக்கு பெர்பெண்டிகுலராக அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து பேரல் கனெக்ஷன். அதே டைரக்ஷனில் அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து சீரிஸ் கனெக்ஷன். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாகவே லோட்ஸ் வந்து சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு நம்ம அழகாக சொல்ல முடியும். சரியா? அப்படி இது வந்து ஒரு இட்ஸ் நாட் அ பியூர் டெக்னிக்கல் கான்செப்ட். இது வந்து நான் உங்களுக்கு சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஷார்ட்கட் மட்டும்தான். பட் நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பிளேஷன் சப்போஸ் வேணும் அப்படின்னா தென் நம்ம வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் வரைஞ்சு இன்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா தென் நம்ம வந்துட்டு பேரல் கனெக்ஷனாக இல்லை வந்து சீரிஸ் கனெக்ஷனாக சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது நமக்கு சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே. இது மாதிரி ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்குது. தென் இங்கே வந்து நான் வந்து ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, இது மாதிரி வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். லெட்ஸ் சே F. இது வந்து பாயிண்ட் நம்பர் A, இது வந்து பாயிண்ட் நம்பர் B. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பீமையும் இந்த ஸ்ப்ரிங்கையும் வந்து செப்பரேட்டாக வரைச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா பீம், இந்த பீமில் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது F அண்ட் ஸ்ப்ரிங், சாரி அண்ட் ஸ்ப்ரிங். ஓகே, இப்போ இந்த ஃபோர்ஸ் நான் பி பாயிண்ட் கொடுக்கறதுனால எனக்கு ஆப்வியஸாக இந்த பீம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரம் A to B பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது மாதிரி டிஃப்ளெக்ஷன் ஏற்படுமா, இங்கே டிஃப்ளெக்ஷன் ஏற்படுமா? அட் த சேம் டைம் இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டியூ டு திஸ் ஃபோர்ஸ் F இந்த ஸ்ப்ரிங் வந்து எனக்கு இது மாதிரி கம்ப்ரெஷன் ஏற்படும். ஸோ இந்த கம்ப்ரெஷன் ஏற்படும் மூலமாக என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்பர் B, சப்போஸ் பாயிண்ட் நம்பர் B வந்து நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் இந்த டோட்டல் ஃபோர்ஸ் F அப்படி கொடுக்குறதுக்கான. ஸோ இந்த பாயிண்ட் நம்பர் B பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக ஈக்குலிபிரியம் பொசிஷனில் நிச்சயமாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மின்ட் ஸ்ட்ரக்சர். கரெக்டாக? ஸோ இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் பண்ணுறதுக்காக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டியூ டு திஸ் அப்ளிகேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் F இந்த ஸ்ப்ரிங் வந்து இது மாதிரி கம்ப்ரெஷன் ஏற்படுது. பட் இந்த கம்ப்ரெஷன் ஃபோர்ஸை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட்டில் இஸ் கோயிங் டு டெவலப் சம் இன்டர்னல் ஃபோர்ஸஸ். லெட்ஸ் சே இது வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் Fs.
ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா the force acting on the spring nothing but my Fs, whereas the force acting on beam will be equal to நமக்கு தெரியாது. பட் என்ன கொடுத்துருக்காங்க? the total force F கொடுத்துருக்காங்களா? let's say the force acting on the beam will be FB. okay, the force on the beam நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அது வந்து FB அப்படின்னு அஷ்யூம் பண்ணுறேன். ஸோ the total force பார்த்தீங்கன்னா FT will be equal to the force acting on the beam plus the force acting on the spring. So force total பார்த்தீங்கன்னா nothing but my F, and force acting on the beam will be FB plus the force acting on the spring will be Fs. So the force acting on the beam at the point number B பார்த்தீங்க அப்படின்னா F minus Fs mean the total force minus the spring force is going to become the force acting on the beam at the point number B. So in the B point பார்த்தீங்கன்னா is nothing but F minus FB. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எப்படி ஆட் ஆகுது? இப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் இந்த எஃப்எஸ் வந்து அந்த ஃபோர்ஸ் காம்பன்சேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இஸ் கோயிங் டு பிகம் எஃப் மைனஸ் எஃப்பி டைரக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் பி பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆட் ஆகுது, கரெக்ட்? ஸோ இந்த பி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்போர்ட் டைரக்ஷன், சாரி இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ எஃப் மைனஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்ப்ரிங், அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் டியூ டு யுவர் ஸ்ப்ரிங். இது வந்து பாயிண்ட் வருது. ஸோ ஒரே பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடிங் ஆட் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடிங் ஆட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பிகம் மை பேரல் கனெக்ஷன்ஸ், ரைட்? ஸோ டூ ஃபோர்ஸஸ் acting at the same point. Okay, so two forces acting at the same point are different. ஸோ ஒரே பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கனால இது வந்து ஒரு பேரல் கனெக்ஷன். ஸோ இது மாதிரி வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சு நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் எடுக்கலாம். லைக் இது வந்து சீரிஸ் கனெக்ஷன், இது வந்து பேரல் கனெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதா அப்படின்னா தென் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸ் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்ப்ரிங் வந்து பீமோட ஓரியன்டேஷனுக்கு பெர்பெண்டிகுலராக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து பேரல் கனெக்ஷன். அப்படியே அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன், அந்த அலாங் லைன் ஆஃப் ஆக்ஷன்லேயே கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து சீரிஸ் கனெக்ஷன். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாகவே இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து சொல்லிட முடியும். சாரி, யா. ஓகே, ஸோ நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஸ்ப்ரிங் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க, இல்லை நேச்சர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த என்டையர் சிஸ்டம் என்ன அப்படிலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம நாலாவது பாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன், as I mentioned the second step W equal to delta. And second equation பார்த்தீங்க அப்படின்னா deflection of the spring and deflection of the beam is the constant one. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் ரெண்டுமே வந்து சேம் அண்ட் ஈக்குவல், எந்த மாற்றமே கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா I can able to write this part as deflection of the beam will be equal to deflection of the spring. Okay, del B will be equal to del S. ஸோ இந்த 4 பேசிக் ஸ்டெப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைப் ஆஃப் மாடல்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தென் பேஸ்ட் அப்பான் தட் நாலேஜ் நம்ம வந்து இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி என்கிட்ட ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்குது அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு அட்டாச்ட் வித் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங். லெட்ஸ் சே இது வந்து ஸ்ப்ரிங் திக்னஸ் கேஎஸ் அண்ட் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏ பாயிண்ட், இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பி பாயிண்ட் அண்ட் த இன்டென்சிட்டி ஆஃப் லோட் எவ்வளோ அப்ளை பண்ணுறேன்னா லெட்ஸ் சே இது கோயிங் டு பிகம் எஃப். ஓகே, இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த சிஸ்டம்கான த டோட்டல் நேச்சர் ஃப்ரீக்வன்சி என்னன்னு நான் கொஸ்டின் கேட்குறேன், ரைட்? ஸோ நமக்கு நேச்சர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க அழகாக நம்ம ஃபார்மில் தெரியும் இல்லையா? ஸோ நேச்சர் ஃப்ரீக்வன்சி கேன் ரிட்டன் அஸ் த ஸ்டிஃப்னஸ் பை மாஸ் அண்டர் த ஹோல் ரூட். ஆக்சுவலாக வேறு ஒரு எக்ஸ்பிரஷனும் இருக்குது இந்த நேச்சர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நேச்சர் ஃப்ரீக்வன்சி கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் ஜி டைம்ஸ் அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பை த டிஃப்ளெக்ஷன் த அண்டர் த ஹோல் ரூட். இப்பயும் வந்து நம்ம வந்து நேச்சர் ஃப்ரீக்வன்சிக்கான கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பட் என்ன அப்படின்னா இந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா என் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் வி ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன், சப்போஸ் டிஃப்ளெக்ஷனுக்கு மூலமாக நம்ம வந்து நேச்சர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தென் செகண்ட் ஃபார்முலா யூஸ்ஃபுல் ஆகும். இல்லை
ஸ்டிஃப்னஸ் மூலமாக நம்ம வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ பொதுவாகவே நம்ம வந்து 90% இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். பட் இந்த ரேர் கேசஸ் மேபி 10% நம்ம இந்த செகண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுற மாதிரி நிலைமை வரலாம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இன்னோட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிச்ச ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபார்முலா ஃபார் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெட்ஸ் சே இதை வந்து ஃபஸ்ட்டு அழைச்சிடுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாச்சு. நான் வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு சிமிலாரிட்டி சைன் மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த சிஸ்டமை வந்து 2 சிஸ்டமாக பிரிச்சுறேன். அதாவது எத்தனை சிஸ்டம் தந்தாங்களோ அந்த சிஸ்டம் வந்து தனித்தனியாக பார்க்க போகிறேன். ஸோ இங்கே சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நத்திங் பட் பீம் அண்ட் த ஸ்ப்ரிங். ஸோ இந்த பீம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் 1 அண்ட் இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா நத்திங் பட் சிஸ்டம் நம்பர் 2. ஸோ இது மாதிரி வந்து தனித்தனியாக சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ இந்த சிஸ்டம் 1 அண்ட் சிஸ்டம் 2 ரெண்டும் சேர்த்து தான் இந்த டோட்டல் சிஸ்டம் அதுதான் நம்ம கொடுத்துருது. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா தனியாக பிரிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பீம் தனியாக போட்டுக்கிறேன், தென் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம் இது மாதிரி. ஓகே, தனித்தனியாக பிரிச்சாச்சு. ஓகே, ஸோ இது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் லோட். ஸோ நான் வந்து ட்ரிக் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேன், மற்றபடி எதுவும் ஃபாலோ பண்ண கிடையாது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிஸ்டம் 1 இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டம் 1 மட்டும் பார்க்க போகிறேன். ஸோ திஸ் மை பீம் அண்ட் திஸ் மை ஃபோர்ஸ் அப்ளைட். ஸோ இந்த பீமுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போயிட்டு டிஃப்ளெக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு cantilever பீம். ஸோ for the cantilever beam at point load at free end, right? For cantilever beam at point load at free end பார்த்தீங்க அப்படின்னா is going to become W L cube by 3 times of E. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, செகண்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லட்சம் இது வந்து ஏன்னு கூட வச்சுக்கோம் ஏ. ஓகே, பி பார்த்தீங்க அப்படின்னா I'm going to use the spring force deflection equation. So W will be equal to K times of delta. Okay, so since நான் beam பார்க்குறனால I'm going to use all the in beams. So weight of the beam will be equal to stiffness of the beam times the deflection of the beam. Got it? So if a weight of beam என்ன, weight of beam is nothing but my F. So let's put F will be equal to stiffness of the beam எனக்கு தெரியாது, deflection of the beam இப்போ ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, WL cube by 3 times of EI. ஸோ இங்கே weight of the beam and force acting அது applied force ரெண்டு ஈக்குவல்னால ஸோ I can able to write F times of L cube by 3 times of EI. ஸோ இந்த F கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீமுக்கு போய் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா the stiffness of the beam will be equal to 3 times of EI by L cube. 3 times of EI by L cube. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம் கண்டுபிடிச்ச பின்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுது, ஐ நீட் டு மாடல் த பீம் அஸ் த ஸ்ப்ரிங். ஒரு பீமை வந்து நான் வந்து ஸ்ப்ரிங்காக மாடல் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் இந்த பீம் ஃபோர்ஸ் அப்படி இங்கே வரைஞ்சிட்டு சிமிலாரிட்டி சைன் போட்டுட்டு மறுபடியும் இதான லென்த் ஆஃப் த பீம். ஸோ இதான லென்த் ஆஃப் த பீம் சொல்லி சே பிகம் இயர். இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ட்ரா பண்ணி இங்கே வந்து ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் கோயிங் டு பிகம் மை ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கேபி, அதாவது பீம் ஸ்டிஃப்னஸ். ஸோ கேபி பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் 3 times of EI by L cube. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம் கோயிங் டு ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ். ஸோ எப்படி ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கலாம், அகெயின் நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு வேளை ஸ்ப்ரிங் வந்துட்டு இந்த அலாங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் அந்த பீம் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீரிஸ் கனெக்ஷன், அப்படி இல்லாட்டி வந்து பேரல் கனெக்ஷன். ஸோ நான் போய் பார்க்குறேன், இதான் கொடுத்துப்பட்ட என்டையர் சிஸ்டம். பீம் இங்கே இருக்குது, ரைட்? பீம் வந்து இங்கே இருக்குது அண்ட் இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீமுக்கு பெர்பெண்டிகுலராக அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் கோயிங் டு ஹாவ் மை பேரல் கனெக்ஷன்ஸ். ஸோ தீஸ் கோயிங் டு ஹாவ் மை பேரல் கனெக்ஷன்ஸ். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா I'm going to find the stiffness. ஸோ நான் மறுபடியும் வரைகிறேன். இங்கே இது வந்து கொடுத்தப்பட்ட பீம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் அட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாடலிங் பண்ணிடலாம். ஸோ மாடல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா I can able to draw the beam as my spring and this is my spring stiffness case.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கேஎஸ் அண்ட் இது பார்த்தீங்கன்னா பீம் ஸ்டிஃப்னஸ் கேபி. அண்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இது வந்து கொடுத்தப்பட்ட பீம், ரைட்? இது வந்து கொடுத்தப்பட்ட பீம் அண்ட் இது வந்து ஸ்ப்ரிங். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீமுக்கான ஆக்சஸ் பெர்பெண்டிகுலராக அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்பெண்டிகுலர் அட்டாச் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இஸ் கோயிங் டு ஹேவ் மை parallel connections. So springs are in my parallel connection. So the equivalent stiffness due to my parallel connection அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து அப்படியே எல்லாமே ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ சமேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா I can able to write the beam stiffness KB plus my spring stiffness KS. So this is going to have my equivalent spring stiffness for my parallel connection. So நாலாவது பாயிண்ட் வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணுமோ அது, ரைட்டா? ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ நீட் டு ஃபைண்ட் மை நேச்சர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா என். என்னன்னு தான் என்னோட கொஸ்டின். ஒமேகா என் வில் பி ஈக்குவல் டு மை ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் by my mass upon the whole root, which is going to become g by delta the whole root. Again, இந்த கேஸில் நம்ம வந்து g by delta நம்ம யூஸ் பண்ணல. காரணம் கேட்டிங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வச்சு நம்ம எதுவும் பண்ணவும் கிடையாது. ஸோ என்டையர் பேஸ் அப்பான் த அண்டர்சஸ் நான் வந்து இந்த ஸ்டிஃப்னஸஸ் தான் பண்ணுறேன். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் த k by m the whole root. ஸோ ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நத்திங் பட் மை ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் by m upon the whole root. So equivalent stiffness பார்த்தீங்கன்னா is nothing but my the beam stiffness plus my spring stiffness upon m upon the whole root. So my omega n will be equal to, so already வந்து நம்ம இந்த beam stiffness கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? beam stiffness பார்த்தீங்கன்னா nothing but 3 times of ei by l cube அப்படின்ட்டு, கரெக்ட்? ஸோ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 3 times of ei by l cube plus the stiffness of the beam ks by m the whole root. So this is going to have my nature frequency for this type of system. அவ்வளோதான், இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான அப்ரோச் தான். இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கொடுத்தப்பட்ட சிஸ்டம், இது மாதிரி சிஸ்டம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்தாங்களோ அதை வந்து நான் தனித்தனியாக வரைகிறேன். பீம் தனியாகவும் ஸ்ப்ரிங் தனியாகவும் வரைகிறேன். செகண்ட், நான் என்ன ஞாபகம் அப்படின்னா ஒரு வேளை கொடுத்த பீமோட ஓரியன்டேஷன் பெர்பெண்டிகுலரில் போயிட்டு ஸ்டிஃப்னஸ் வச்சாங்கன்னா, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன், ஸ்ப்ரிங் வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸில் போயிட்டு பீமோட பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸில் போய் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் அது வந்து பேரலல் கனெக்ஷன். அலாங் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீரிஸ் கனெக்ஷன். ஓகே, அதை வந்து டோன்ட் ஃபர்கெட் இட், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தந்த சிஸ்டம் வந்து ரெண்டாக பிரிக்கிறேன். ஸோ பீம் தனியாகவும் ஸ்ப்ரிங் தனியாகவும் பிரிச்சாச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பீம் மட்டும் எடுத்து அந்த பீமுக்கான டிஃப்ளெக்ஷன் என்ன கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் W கேல் டெல்டா அப்படின்னு எழுதி நான் இப்போ பீமுக்கு பார்க்குறதுனால WB, அதாவது வெயிட் ஆஃப் த பீம் ஈக்குவல் டு ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம் டைம்ஸ் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் அப்படின்னு பண்ணிட்டு ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம் என்ன கண்டுபிடிச்சிடறேன். ஸோ ஒன் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம் என்னன்னு கண்டுபிடிச்ச பின்னாடி தந்த பீமை வந்து ஒரு ஸ்ப்ரிங்காக வந்து நான் மாடல் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. தென் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் மை ஈக்குவல் ஸ்டிஃப்னஸ். ஸோ ஈக்குவல் ஸ்டிஃப்னஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரிஜினல் டயக்ராம் என்ன அப்படின்னு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா பீமை வந்து அப்படியே மாடலிங் டு தி ஸ்ப்ரிங் அப்படின்னு பண்ணியாச்சு. தென் ஐ எம் கோயிங் டு சி இது வந்து பேரல் கனெக்ஷனாக இது சீரியஸ் கனெக்ஷனாக பார்க்குறேன். ஸோ ஸ்ப்ரிங் வந்து பீமோட பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இஸ் கோயிங் டு ஹேவ் மை பேரல் கனெக்ஷன். ஸோ பேரல் கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் சமேஷன் மட்டும் பண்ணால் போதும். ஸோ stiffness of the beam plus the stiffness of the spring is going to become my total stiffness. Then என்னோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா I need to find my nature frequency and ஃபார்முலா போகிறேன், சப்ஸ்டிட்யூட் ஆன்சர், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து பார்க்குறது தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குமே தவிர, பட் நீங்கள் வந்து சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வித்தின் எ மினிட், அவ்வளோதான், மேக்ஸிமம் வித்தின் 60 செகண்ட்ஸில் உங்களால் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் கான்செப்ட் இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பீம் கொடுத்தாச்சு. ஆப்வியஸாக தெரியும் இது வந்து ஒரு சிம்பிளி சப்ளட் பீம். அந்த சிம்பிளி சப்ளட் பீமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் பாயிண்டில் அட்டாச் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு 250 kilonewtons வந்து அந்த என்டர் சிஸ்டம்க்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த 250 kilonewtons நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் வந்து எவ்வளோ தூரம் டிஃப்ளெக்ட் ஏற்படுது அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி டைப்பில் என்ன சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு
சிஸ்டமை வந்து தனித்தனியாக பிரிச்சுடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீம் அண்ட் ஸ்ப்ரிங். ஸோ 2 சிஸ்டம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா we are going to separate the system. ஸோ பீம் தனியாகவும் ஸ்ப்ரிங் தனியாகவும் செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீம் அண்ட் ஸ்ப்ரிங்கை 2 செப்பரேட் பண்ணியாச்சு. லெட்ஸே இந்த பாயிண்ட்டுக்கு கூட நம்ம வந்து சி பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். உங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு டூ த சம் கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ். என்ன அனலைஸ் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு அனலைஸ் நான் பார்க்குறேன். இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இந்த பீமுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸாக போயிட்டு இருக்கா, அதாவது பெர்பெண்டிகுலர் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ், சின்ஸ் என்னோட இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த பீமுக்கு ஓரியன்டேஷன் ரொம்ப பெர்பெண்டிகுலர் இருக்கனால இது வந்து இஸ் கோயிங் டு ஹேவ் மை பேரல் கனெக்ஷன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் மை பேரல் கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பீம் மட்டும் எடுக்கிறேன், அந்த சிஸ்டம் ஒன்று அந்த பீம் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு ரைட் த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் W will be equal to K times of delta. ஸோ பீம் மட்டும் நான் பார்க்குறதுனால ஐம் கோயிங் டு ரைட் weight on the beam will be equal to stiffness of the beam times the deflection of the beam, right? So weight of the beam நமக்கு இங்கே இருக்குது 250 kilonewtons. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா weight of the beam. ஓகே, பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் தெரியாது, ரைட்? இந்த ஸ்டிஃப்னஸ் தெரியாது, அதே மாதிரி இந்த டிஃப்ளெக்ஷனாக எனக்கு வந்து தெரியாது. பட் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த பீம் மட்டும் எடுக்கிறேன். அந்த பீம் மட்டும் எடுத்து இந்த பீமுக்கான ஐம் கோயிங் டு ஃபைண்ட் த டிஃப்ளெக்ஷன். ஸோ நமக்கு நல்லா தெரியும் டிஃப்ளெக்ஷன் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அட் பாயிண்ட் லோட் அட் சென்டர், ரைட்? இதுக்கான டைரக்ட் ரிலேஷன் நமக்கு தெரியும், which is equal to W L/4 by 48 times of A. இதுதானே ரிலேஷன், இது வந்து டைரக்ட் ஃபார்முலா, சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு அப்ளை த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் W will be equal to K times of delta. இப்போ நான் வந்து பீம் மட்டும் பார்க்குறதுனால ஐம் கோயிங் டு ரைட் weight of the beam will be equal to stiffness of the beam times the deflection of the beam. So weight of the beam எனக்கு 250 kilonewtons ஆக்சுவலாக. ஸோ weight of the beam பார்த்தீங்கன்னா எனக்கு 250 kilonewtons. இது வந்து given. இப்போ நான் டேட்டா போய் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ weight of the beam will be equal to stiffness of the beam times the deflection of the beam. Deflection of the beam பார்த்தீங்கன்னா for a simply supported beam at point load centருக்கு வந்து W L/4 by 48 times of EI. ஸோ அதை அப்படியே இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ sorry, yeah, W L/4 by 48 times of EI, right? So இங்கே இருக்கிற weight of beam இங்கே இருக்க weight of beam வந்து equal. So both is going to get cancelled. So cancel பண்ண பின்னாடி just அந்த weight of beam மட்டும், sorry, அந்த stiffness of beam நான் போய் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, so the stiffness of the beam will be equal to 48 times of EI by L/4. இதுதான் stiffness of the beam. So we have found the stiffness of the beam. So அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா just substitute the data. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ லெட்ஸ் ரைட் given எனக்கு வந்து இந்த ஃப்ளக்சுவல் ரிஜிடிட்டி EI அப்படிங்க பார்த்தீங்கன்னா இது இந்த EI பார்த்தீங்கன்னா நத்திங் பட் மை ஃப்ளக்சுவல் ரிஜிடிட்டி. சரி, சம்டைம்ஸ் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக டேரெக்டாக ஃப்ளக்சுவல் ரிஜிடிட்டின்னு கொடுக்காம இது மாதிரி நோட்டேஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ EI அப்படின்னா இஸ் நத்திங் பட் மை ஃப்ளக்சுவல் ரிஜிடிட்டி. ஓகே, ஸோ இந்த EI பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கிவன்னா 50 times 10⁻⁶ Newton meter square, whereas the length of the beam will be equal to 6 meters. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேட்டாஸை கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். லெட்ஸ் சே ஐ கேன் ரைட் ஒன்ஸ் அகேன். ஸோ த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம் வில் பி ஈக்குவல் டு 48 times of EI by L/4. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 48 times 50 times 10⁻⁶ by L/4 is going to become 6/4. So the stiffness of the beam KB will be equal to 1.111 times 10⁻⁷ Newton per meter. இதுதான் the stiffness of the beam கான வேல்யூ. ஸோ இப்போ நம்ம ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம் என்ன கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த லெஃப்ட் ஓவர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் இங்கே இருக்குது, இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங் மட்டும் இப்போ லெஃப்ட் ஓவர் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஐ மீன் த சிஸ்டம் 2.
ஸோ அப்படி பார்க்கும்போது I'm just going to draw the spring alone. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் stiffness கேஸ். பட் இங்கே கொஸ்டினோட வந்து பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் stiffness கொடுக்கவில்லை, நமக்கு வந்து தரல. ஸோ இப்போ அந்த ஸ்ப்ரிங் stiffness நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு அண்டர்ஸ் போட்டிருந்தோம்ல, இந்த ஸ்ப்ரிங் வந்து பெர்பெண்டிகுலர் அட்டாச் பண்ணிருக்கனால ஆப்வியஸாக அது வந்து பேரல் கனெக்ஷன். ஸோ வந்து ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ண போதும். பட் ஸ்ப்ரிங் டிஃப்ரென்ஸே இல்லாமல் நம்ம எப்படி அந்த பேரல் கனெக்ஷன் கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் லைன், ஃபார் எவ்ரி 10 kN ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்ப்ரிங், ஒரு 10 kN வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் ஆட் பண்ணுறேன். அந்த 10 kN ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஸ்ப்ரிங் இஸ் டிஃப்ளெக்ட்ஸ் பை 1 mm. இப்போ கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? 10 kN ஃபோர்ஸஸ் நான் கொடுக்கும்போது என்னோட அந்த ஸ்ப்ரிங் டிஃப்ளெக்ஷன் அந்த டெல்டா எஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 1 mm. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, 250 kN அப்ளை பண்ணும்போது என்னோட டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் என்ன? இதுதான் கொஸ்டின். இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் நமக்கு தெரியாதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருக்கான் பார்த்தியா, அதாவது இந்த 10 kN ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து 1 mm வரைக்கும் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ பேஸ்ட் அப்பான் இந்த டேட்டாவை வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 10 kN ஃபோர்ஸஸ் நான் ஸ்ப்ரிங்கில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆப்வியஸாக இஸ் கோயிங் டு பிகம் மை ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ். அண்ட் இந்த 10 kN நான் வந்து அப்ளை பண்ணும்போது என்னோட ஸ்ப்ரிங் எவ்வளோ தூரம் டிஃப்ளெக்ட் ஆகுது? இஸ் கோயிங் டு டிஃப்ளெக்ட் as 1 mm, ரைட்? ஸோ இங்கே பாருங்களேன், வந்து இது வந்து ஸ்ப்ரிங். ஓகே, இது வந்து ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து இப்போ நான் வந்து 10 kN நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, ஈக்குவல் அப்படின்னு போட்டுட்டு அகெயின் நான் கொஞ்சம் இது மாதிரி ஒரு டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சிட்டு then I'm going to draw another spring with the same intensity. ஓகே, ஸோ இந்த 10 kN ஃபோர்ஸஸ்லேருந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த ஸ்ப்ரிங் வந்து எனக்கு கரெக்டாக 1 mm வரைக்கும் டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அதுக்கான ஒரு ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தானே அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து ஏற்படும், இல்லாட்டி ஏற்படாது இல்லை. ஸோ பேஸ்ட் அப்பான் அந்த டேட்டா வச்சு என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ again I'm going to write the spring force deflection equation. So spring force deflection equation, again W will be equal to K times of delta. But in the time என்ன பண்ண போறோம்னா spring பார்க்க போறோம், right? So W will be equal to K times of delta, but the time வந்து spring பார்க்கறதுனால I can able to write weight of the spring will be equal to stiffness of the spring times the deflection of the spring. ஸோ என்னோட கிவன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எவ்ரி 10 kN on the forces acting on the spring is going to deflect as 1 mm. ஸோ weight of the spring பார்த்தீங்கன்னா nothing but 10 kN. ஸோ அது வந்து 10^3 போட்டுக்கிறேன். இப்போ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டனாக மாறிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு stiffness of the spring Ks and deflection of the spring is 1 into 10^-3. ஏன்னா 1 mm, ஸோ 1 into 10^-3 meters. So இது வந்து மீட்டர். அப்போ the stiffness of the spring will be equal to, இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும்னா 10 into 10^3 by 1 into 10^-3. So the stiffness of the spring will be equal to we can get 10 times 10^6 Newton per meter. So இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா spring stiffness. இதுதான் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பீம் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம், இது வந்து ஒரு பேரல் ஸ்ப்ரிங் அப்படின்ட்டு. ஸோ த ஈக்குவலன்ட் ஸ்ப்ரிங் பார்க்கும்போது த ஈக்குவலன்ட் ஸ்ப்ரிங் வில் பி ஈக்குவல் டு, சின்ஸ் இட் இஸ் த பேரல் கனெக்ஷன், ஐ கேன் ஏபிள் டு ஜஸ்ட் சமேஷன் அப்படியே டோட்டல் ஆட் பண்ணிட்டு பண்ண போதும். ஸோ ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம் stiffness of the beam plus stiffness of the spring. So stiffness of the beam பார்த்தீங்கன்னா is going to be 1.111 10^7 Newton per meter plus stiffness of the spring பார்த்தீங்கன்னா 10 into 10^6 Newton per meter. So the equivalent spring stiffness for this entire system அப்படின்னு பார்க்கும்போது will be equal to 2.111 times 10^7
நியூட்டன் பெர் மீட்டர். இதுதான் வந்து the entire சிஸ்டம்கான the equivalent spring stiffness. ஓகே, இதுதான் இந்த ஃபைனல் ஸ்டெப். இப்போ ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். என்ன நமக்கு கேட்டிருக்காங்களோ அந்த ஃபைண்டிங்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க இங்கே வந்துட்டு, ஐ நீட் டு ஃபைண்ட் மை டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஸ்ப்ரிங். ஓகே, சின்ஸ் நம்ம வந்து ஈக்குவலன்ஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ரைட்? இந்த கே ஈக்குவலன்ட் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தென் எனக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஈக்குவேஷனை போய் நான் சப்ஸ்டிட் பண்ணால் போதும் எனக்கு, அவ்வளோதான். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, again I'm going to write the spring force deflection equation. Okay, so I'm going to write the spring force deflection equation. இது பார்த்தீங்கன்னா W will be equal to K times of delta. நமக்கு நல்லாவே தெரியும் spring force deflection equation பார்த்தீங்கன்னா W equal to K times of delta. ஓகே, இப்போ எனக்கு டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா is going to become 250 kilonewtons, right? இதான் டோட்டல் ஃபோர்ஸ் கொடுத்தது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா here W equal to K times of delta and total force பார்த்தீங்கன்னா is nothing but 250 into 10 power 3. So since நம்ம total force நம்ம கன்சிடர் பண்ணனால இங்கே நான் என்ன கன்சிடர் பண்ணணும்? I'm going to consider my total stiffness, right? I'm going to find my total stiffness. அப்படி இல்லாட்டி or I can say equivalent stiffness. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது இதுதான் வந்து இந்த டோட்டல் ஸ்டிஃப்னஸ். ஓகே, ஸோ 2.1 10 power 7 is going to write 2.111 times 10 power 7 times the delta. ஸோ இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம சப்ஸ்டிட் பண்ண பார்த்தோம்னா இது வந்து நியூட்டனில் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டரில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டன் ரெண்டும் கேன்சல் ஆகிரும். அப்போ டெல்டா will be equal to 250 times 10 power 3 upon 2.111 times 10 power 7. So this is going to use my result as 0.01184 meters. So deflection of the entire system due to 250 kilonewtons will be equal to 0.01184 meters, or we can say is going to become 11.84 mm. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ரிசல்ட், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு பீம் அண்ட் ஸ்ப்ரிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம்தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு இங்கே நான் சிம்பிளாகவே போட்டு காட்டுறேன் எப்படின்ட்டு. இது மாதிரி பீம் இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பீமையும் ஸ்ப்ரிங்கும் தனித்தனியாக பிரிச்சிட்டேன். அப்படி பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது பீம் தனியாக வந்துடுச்சு, ஸ்ப்ரிங் தனியாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பீம் மட்டும், இந்த சிஸ்டம் 1 இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டம் 1 பீம், இந்த பீம் மட்டும் எடுத்து இந்த பீமுக்கு என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன், W equal to K delta. ஸோ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் என்ன நமக்கு தெரியணும். ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா I can able to find my stiffness of the beam. ஓகே, ஸோ சின்ஸ் நம்ம இங்கே பீம் கன்சிடர் பண்ணால ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் எல்லாமே பீமுக்கு போய் ரெஃபர் பண்ணோம். வெயிட் ஆஃப் த பீம், stiffness of the beam and deflection of the beam அப்படின்ட்டு. ஓகே, ஸோ டிஃப்ளெக்ஷன் தெரிஞ்ச பின்னாடி நம்ம வந்து ஈஸியாகவே ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் நம்ம முடிச்ச பின்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going for analysis. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த பீமுக்கு ஓரியன்டேஷன் பெர்பெண்டிகுலராக அட்டாச் பண்ணியிருக்கான். அப்படின்னா இது ரெண்டுமே வந்து இஸ் கோயிங் டு ஹேவ் மை பேரல் கனெக்ஷன். ஸோ பேரல் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் ஸ்டிஃப்னஸ் ஜஸ்ட் நான் வந்து சமேஷன் மட்டும் பண்ணால் போதும், அவ்வளோதான். ரைட்டா? சீரியஸ் நான் மட்டும் தான் ரெசிபிக்கல் பண்ணணும். ஸோ இப்போ இங்கேருந்து நான் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கணும். மோஸ்ட் ஆஃப் கேசஸ் கொடுத்துருப்பாங்க, பட் இந்த ப்ராப்ளம் வந்து நான் கொடுக்கல. காரணம் கேட்டேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷனாக கூட அமையலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் வந்து டேரெக்டாக கொடுக்காம இந்த ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணிட்டோம். தென் இனிஷியல் டிஃப்ளெக்ஷன் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிச்சோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் கேசஸ் உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் கண்டுபிடிச்சாச்சு.
Then since we know it is a parallel connection, இது ரெண்டும் வந்து அப்படியே நான் சமேஷன் மட்டும் பண்ணேன் அப்படின்னா I can able to find my equivalent stiffness will be equal to beam stiffness plus spring stiffness. அவ்வளோதான். அதுக்கடுத்து நாலாவது ஸ்டெப்பு என்ன கேட்டிருக்காங்களோ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேகா என் நேச்சர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் பை அப்பான் த ஹோல் ரூட். அப்படி இல்லாட்டி we need to find the deflection for the entire system. இப்போ இந்த கொஷின் கேட்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தென் நம்ம வந்து இந்த அகெயின் beam force spring force deflection equation W equal to L delta யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் ரியாலிட்டியில் நீங்கள் ஒன்ஸ் இந்த 4 ஸ்டெப்பு ஒன்றுனா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 60 செகண்ட்ஸில் இல்லை மேக்ஸிமம் 60 செகண்ட்ஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அசால்ட்டாக சால்வ் பண்ணிட்டு நம்ம வந்து நிறைய டைம் எக்ஸாமினேஷனை சேவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல் யூ என்ஜாய் த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வேற ஒரு பியூட்டிஃபுல் ட்ரிக்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் டேக் கேர். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ ஆர் ஃப்ரீ டு ரீச் அவுட் மீ. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ஸில் நீங்கள் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் நிச்சயமாக அதுக்கான ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் பை.